الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من عمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு சில கடமைகளையும் விதிமுறைகளையும் சில நாட்களை குறிப்பிட்டு ஆண்டுதோறும் செயல்படக்கூடிய சில அமல்களை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய நோன்பு, தினமும் தொழக்கூடிய ஐவேளை தொழுகை, வாராந்திர வெள்ளிக்கிழமை ஜும்ஆ, ஹஜ்ஜுடைய நாட்களில் ஹஜ்ஜுடைய அமல், அதே போன்று அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜு பெருநாள் அந்த நேரத்திலே அந்த நாட்களிலே செய்யக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு அமல் குர்பானியுடைய அமல். நாம் ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய இந்த நேரங்களிலே உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள், அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அங்கு சென்றிருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளையும் நல்ல முறையில் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நிறைவேற்றிவிட்டு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் மறுபடியும் தாயகத்திற்கு திரும்பி வருவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ஜு உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவிலே வர இருக்க ஹஜ்ஜு பெருநாள் அன்று செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலாக இருக்கக்கூடிய குர்பானி, அந்த குர்பானி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். குர்பானியின் தத்துவம் என்ற தலைப்பிலே நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு பெருநாள் அன்று நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களில் மிக சிறந்த ஒரு அமல் குர்பானியுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், மன் அமில
யௌமன் நஹரி அஹப்பு இலல்லாஹ், ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் அந்த இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, இது சுன்னத் அபீக்கும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நடைமுறை. யார் இந்த நடைமுறையை பேணி குர்பானி கொடுப்பார்களோ அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்பானியை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இதனுடைய வரலாறுகளை பற்றி நாம் யோசிக்கிறோம். இது எந்த காலத்திலிருந்து உருவானது என்று நாம் பார்க்கும் பொழுது, குர்பான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நெருங்குதல் என்று பொருள். நெருங்குதல் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நெருங்குதல். தியாகம் செய்து சில கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு குர்பான் என்று பொருள். வளமையிலே நாம் ஹஜ்ஜு பெருநாள் என்று கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டையோ அல்லது மாட்டையோ தான் நாம் என்ன சொல்லுகின்றோம்? குர்பானி என்று சொல்லி காட்டுகின்றோம். குர்பானிக்கு நேரடி பொருள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறக்கூடியது என்றுதான் பொருள். குர்பானியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அமலை குர்பானி என்று சொல்லப்படுகிறது. அரபியுடைய வார்த்தையில குர்பானிக்கு உல்ஹியா அப்படின்னு அர்த்தம். உல்ஹியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். உல்ஹியானா குர்பானி கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக குர்பானி கொடுத்து வந்திருக்கிறார்கள். குர்பானி என்பது உலகத்திலே தொன்மையான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்களா என்ற பதிவு நம்மிடத்தில் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்களா என்ற பதிவு நாம் பார்க்க முடிவதில்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், இறைஞ்சினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வரலாற்றில். ஆனால் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வரலாற்றிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் குர்பானி. தன்னுடைய 2 மகனாருக்கு ஒரு சர்ச்சை ஏற்பட்ட விஷயத்திலே குர்பானியின் மூலமாக தீர்வு கண்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். குர்ஆனும் சொல்லித் தருகிறது. ஆக குர்பானி என்ற அமல் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்து ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகு ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த சட்டங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த குர்பானி ஆட்டை அறுத்தல்ல. அப்பொழுது இருந்த குர்பானி ஏதாவது சர்ச்சை ஏற்படும் பொழுது ஒரு பொருளை எடுத்து வெட்ட வெளியே வைத்து விடுவார்கள். 2 பேருக்கு சர்ச்சை வருது அப்படின்னா 2 பேர் ஒரு பொருள் எடுத்து வெட்ட வெளியில வச்சிருவாங்க. யாருடைய விஷயம் சரியாக இருக்கிறதோ, அல்லாஹ் யாரை கபூல் செய்து கொள்கிறானோ அவர்களுடைய பொருளை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு கரித்து விடும். அவர்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இப்படித்தான் குர்பானி ஆரம்பத்தில் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குர்பானியும் இப்படித்தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்திய குர்பானியைத்தான் நாம் இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியும் நாள் வரையிலும் அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய சட்டமாக உம்மத்துக்கு வழங்கியிருக்கின்றான். குர்பானி அதனுடைய முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் வஜத சிஅத்தன் ஃபலம் யுலஹ ஃபலா யக்ரபன முஸல்லானா. யாருக்காவது குர்பானி கொடுப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம், முஸல்லாவுக்கு வர வேண்டாம், தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு எச்சரிக்கை. இது குர்பானியுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. யாருக்கு வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ, சொல்லப்போனால் ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஒரு 45,000 ரூபாய்க்கு மேற்கொண்டு யாரிடத்திலாவது கையிருப்பு இருக்குமேயானால் கடன் போக, கடன் இல்லாமல், குடியிருக்கக்கூடிய வீட்டை சேர்க்காமல் தன்னுடைய அடிப்படை தேவைகளை தவிர்த்து 45,000 ரூபாயை தாண்டி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுப்பது என்பது வாஜிப் என்கிறது ஹனஃபி மஸ்ஹபினுடைய சட்டம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது
குர்பானி என்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். இரண்டாவது, சில நபர்களுக்கு அது கடமையாக வாஜிபாகவும் இருக்கிறது. ஜக்காத்து கடமையானவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும், கட்டாயம். வெறுமனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு கடமையை நிறைவேற்றும் பொழுது அவன் சும்மா விடுவது கிடையாது. அத்தனைக்கும் நற்கூலி வைத்திருக்கிறான். ஹஜ்ஜத்தில் வதாவின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகத்தை கொடுத்தார்கள் குர்பானி. அந்த ஒட்டகங்களை 63 ஒட்டகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் அறுத்தார்கள். மீதமுள்ள ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே ஒப்படைத்தார்கள். பாக்கி உள்ளது அவங்க அறுத்துட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்ததை ஹதீஸிலே நாம் பார்க்கும் பொழுது புகாரியில இப்படி ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்க நாடிய பொழுது 2 ஆட்டை வாங்கினாங்க. நல்ல கொழுத்த, நல்ல ஆரோக்கியமான, நல்ல கொழுத்த 2 ஆட்டை வாங்கினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாங்கி ஒரு ஆட்டை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை நம்ம கவனிக்கணும். 2 ஆடு வாங்கினாங்க. 2 ஆடை தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது இந்த ஆட்டை உம்மத்திற்காக வேண்டி அறுத்தார்கள். யார் அந்த உம்மத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தான் என்று யார் சாட்சி சொல்லி இந்த உலகத்திலே இஸ்லாமியனாக இருந்தார்களோ, என்னுடைய தூதுத்துவத்தை யார் உண்மைப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட என்னுடைய சமுதாயத்தவர்களுக்காக வேண்டி நான் இந்த ஆட்டை அறுக்கிறேன் என்று முதல் ஆட்டை அறுக்கிறார்கள். இரண்டாவது ஆடுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்காக வேண்டியும் அறுக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்த அந்த ஒரு ஆட்டினுடைய நன்மை கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய அத்தனை சமுதாயத்தினருக்கும் கிடைக்கிறது. அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைக்கிறது. குர்பானி கொடுக்க வாய்ப்பு இருந்தா தாராளமா கொடுங்க. அது ஒரு நமக்கு வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தவிர்த்து கொள்ளலாமே தவிர, கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தவிர, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய பொருளாதாரத்திற்கு இதை செய்து கொள்ள முடியும், சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற ரீதி இருக்கும் பொழுது தாராளமாக குர்பானியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். குர்பானி அவ்வளவு நன்மை தரத்தக்கது. அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு கிடைக்க காத்திருக்க கொண்டு இருக்கிறது. அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஆடுகள் வாங்கும் போது நிறைய முடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில சிராத் என்ற பாலத்தை கடக்கும் பொழுது நாம் கொடுத்த குர்பானுடைய அந்த பிராணி வாகனமாக நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம ஏற்படுத்தி கொண்டால்தான். காலப்போக்கள் எப்படி ஆகிப்போய்விட்டது என்று சொன்னால், ஒரு காலத்தில் ஹஜ்ஜு பெருநாள் அன்று எல்லா வீடுகளிலுமே அந்த குர்பானியுடைய ஆடுகளை கட்டி போட்டு இருப்பார்கள், வளர்ப்பார்கள், அதற்காக வேண்டி தியாகம் செய்வார்கள். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. பரவலாக நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்கே ஆடு இருக்குது. இல்லை, பொதுவாக நம்ம வளர்த்து, நான் வீட்டில் பிள்ளை போன்று வளர்த்து அதை தடவி கொடுத்து அதற்கு உணவு கொடுத்து பிறகு அறுக்கும் பொழுதுதான் அந்த தியாகத்துடைய உணர்வு என்பது வரும். ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. பெரியவர்கள் வீட்டிலே 2 மாதங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட சில நபர் 1 ஆண்டுகளுக்கு முன்பாக வளர்க்கக்கூடிய குர்பானிக்காக வேண்டி நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டது. வளர்ப்பதற்கு சிரமம். வளர்த்து அந்த பக்குவத்தோடு அந்த தியாகத்தோடு யார் கொடுக்கிறார்களோ கூடுதலாக நன்மை பெறக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை கொடுத்து அந்த நன்மையை உம்மத்து அனைவருக்கும் எத்தி வைத்து விட்டார்கள். எந்த எண்ணத்தில் குர்பானி கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்துமே அவனுடையது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், வசதி, காசு, பணம், வீடு, வாசல், கார் அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தது என்ற எண்ணம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது என்ற எண்ணத்தை கொஞ்சம் தூக்கி எறிந்து விட்டு, எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அவனுக்காக நான் என்ன செய்கிறேன்? குர்பானி கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தில் நாம் குர்பானியை கொடுக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான்,
லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானி மற்ற மதத்தை போலல்ல, மற்ற மார்க்கத்தில் அறுத்து பலியிடுவதை போன்று அல்ல குர்பானி. யாராவது கேட்டா நீங்கள் சொல்லிவிடுங்கள், வசனம் இருக்கிறது. மாற்றார்கள் அறுப்பதை போன்று நாம் குர்பானி அறுப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. நாம் அறுக்கின்ற காரணத்தினால் அந்த இரத்தம் போய் அல்லாஹ்வை அடைவது கிடையாது. அதனுடைய மாமிசம் இறைச்சி போய் அல்லாஹ்வை அடைவது கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் இந்த குர்பானியை கொடுக்கிறார்களோ அந்த உள்ளச்சம் தக்குவா பயபக்தி தான் அல்லாஹ்வை அடையும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். குர்பானி கொடுப்பவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறேன், எனக்கு கறிக்காக வேண்டியோ அல்லது அந்த இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்ற இந்த சிந்தனையும் வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படி இருக்கிறது. ஏன் குர்பானி கொடுக்க வேண்டும்? குர்பானில் அப்படி என்னதான் நன்மை இருக்கிறது? நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வம், நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், சந்ததியினர்கள், நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அத்தனைக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் தான் குர்பானி. நமக்கு அல்ல எவ்வளவு வழங்கியிருக்கிறான், செல்வத்தை வழங்கியிருக்கிறான், மனைவி மக்களை வழங்கியிருக்கிறான், நிறைய ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான். இதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு யாராவது நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் குர்பானி கொடுங்கள். மிகப்பெரிய தியாகத்துக்கு பிறகுதான் இந்த குர்பானி என்ற அமல் கடமையாக்கப்பட்டது. குர்ஆனிய வசனத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இத்தனை நியமத்துகளையும் அல்லாஹ் அருளாக வழங்கியிருந்தான். வரலாறு நமக்கு தெரியும். அடிக்கடி ஹஜ்ஜி பெருநாள் நேரத்தில் தான் அந்த குர்பானி சம்பந்தப்பட்ட சில வரலாறுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. துல்ஹஜ் 10வது நாளுடைய அந்த குர்பானிக்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனைகளிலே சாதனை புரிந்தவர். இன்னைக்கு நம்ம எத்தனையோ சாதனையாளர்கள் சொல்றோம். உண்மையில் முதலாக மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர்கள், சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்தவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு. மிக முக்கியமான 3 சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. முதலாவது நமக்கெல்லாம் தெரியும், நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். நெருப்பு கரிக்கவில்லை, அல்லாஹ் காப்பாற்றினான். காரணம் அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த ஈமான். இரண்டாவது சோதனை, அல்லாஹ்வுடைய உத்தரவுடைய மனைவி மக்களே நீங்கள் வனாந்தர பூமியிலே விட்டுவிட வேண்டும். யாரும் இல்லாத பூமியில மனைவி மக்களை விட்டுட்டு நீங்க வந்துடணும். சோதனை. அதிலும் அவர்கள் அந்த சோதனையும் சாதனையாக ஆக்கி காட்டினார்கள். ஜம்சம் என்று நமக்கு தண்ணீர் அருந்துகிறோமே, அந்த தண்ணிக்கு மிக முக்கியமான காரணம் ஹாஜரா அம்மையார் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் தான். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அத்தனை அமல்களும் அடையாளங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் செய்த தியாகத்தின் அடிப்படையில் கிடைத்தது. மூன்றாவது மிகப்பெரிய சோதனை தான் தான் பெற்ற செல்வத்தை என்ன செய்வது, தன் கையால் அறுக்க வேண்டும் என்ற உத்தரவு. குர்ஆனிய வசனம் சொல்லுகிறது. சூரத்து சாஃபாத்தில் வரக்கூடிய அந்த செய்திகள் அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து ரொம்ப ஒரு பாசத்தோடு வளர்கிறார்கள். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து இப்ராஹிம் நபியோடு பாசத்தோடு வளர்கிறார்கள். எந்த அளவுக்கு பாசம், வரலாறுகள் எழுதுகிறாங்க. அடிக்கடி என்ன செஞ்சுக்கிடுவாங்களாம், தோளில் தொங்கிக்கிடுவாங்களாம். சின்ன பிள்ளைல நம்மளை தோளில் ஒட்டிக்கிறோம்ல, அதுபோல் ரொம்ப பாச நேசமாக வளர்த்த பிள்ளை. கொஞ்சம் கொஞ்சமா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் சிறுவர் ஆறாங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிறாங்க. வரலாற்றிலே எழுதுகிறார்கள் 13 வயது ஆகிறது. குர்ஆனிய வசனம் சொல்கிறது, ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவர்களோடு நடைபோடக்கூடிய வயது வந்த பொழுது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. வரலாற்றில் எழுதுகிறார்கள் 13 வயது என்று எழுதுகிறார்கள். இந்த வயதுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது 13 வயதா 10 வயதா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் சிறுவராக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நீண்ட காலத்திற்கு பிறந்த குழந்தை, இதையும் நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. என்ன கனவு?
தன்னுடைய மகனை இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதாக கனவு வருகிறது. இப்படி ஒரு கனவு மற்ற நபர்களுக்கு வந்துவிட்டால் அது சாதாரண கனவு. நபிமார்களுடைய கனவு இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வஹி. நபிமார்கள் கனவு கண்டார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், கண்டிப்பாக அது நிறைவேற்றி ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு வருகிறது, தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக கனவு வருகிறது. ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, நம்முடைய மனசு ஏற்றுக்கிறோம், சரி இதைத்தான் அல்லாஹ்காண்டி செஞ்சிடலாம். தன்னுடைய பிள்ளையே என்ன செய்யணும், அறுத்து கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டம். எவ்வளவு மன கஷ்டத்திற்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளாகி இருப்பார்கள். கனவு இப்படி வரல, உங்களுடைய குழந்தையை கொண்டு போய், உங்களுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க என்ற கனவல்ல. இல்லை, யாரிடத்திலேயாவது ஒப்படைத்து விடுங்கள், அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்ற உத்தரவும் வரல கனவுல. நீங்களே என்ன செய்யணும், தந்தை பிள்ளையை அறுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். இந்த விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். குர்ஆனில் வரக்கூடிய அந்த வசனங்கள், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹக ஃபன்னுரு மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, உன்னை நான் இப்படி கனவு கண்டேன், உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். அப்படியானால் அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஃபன்னுரு மாதா தரா, நீ என்ன அபிப்பிராயம் படுகிறாய் என்று கேட்கிறார்கள் மகனை பார்த்து. ஒரு தந்தை பிள்ளையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தருகிறார்கள். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்தில் ஆலோசனை செய்வது கிடையாது, பிள்ளை தந்தையிடத்தில் ஆலோசனை செய்வது கிடையாது. தந்தை சொல்வாரு, ஏன்டைய மகன் சொல்லவே இல்லையே, அவன் மாட்டுக்கு அவன் இஷ்டத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். மகன் சொல்வாரு, என்னுடைய அத்தா எதுவுமே கலந்துக்கிறது இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்பந்தமாகவோ அல்லது தன்னுடைய பிள்ளையை ஏமாற்றியோ கொண்டு போவதற்கு விரும்பவில்லை. கனவு வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய உத்தரவு. தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய அருமை மகனே, இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, ஃபன்னுரு மாதா தரா, நீ என்ன அபிப்பிராயம் படுகிறாய்? இஸ்மாயில் நபி சொன்னாங்க, சிறுவராக இருந்தாலும் கூட சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு ஈமான், எப்பேற்பட்ட ஒரு இத்தாஅத் அடிபணிதல். அல்லாஹ்வுக்கும் வழிபட்டார்கள், தன்னுடைய தந்தைக்கும் கட்டுப்பட்டார்கள். முஸ்லிம் சமுதாயம் இந்த வரலாற்றிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி ஏராளம் இருக்கிறது. ஒரு தந்தை ஒரு மகனுடைய உறவு எப்படி இருந்தது, ஒரு பிள்ளை தந்தைக்கு எப்படி கட்டுப்பட்டது. ஒரு வயது வரையில தந்தையை, இன்னைக்குள்ள பிள்ளைங்க தந்தையை மதிக்கிறாங்க, அதற்கு பிறகு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை மிகவும் அசிங்கமாக இருக்கிறது, மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. இஸ்மாயில் நபி சொன்னாங்க, சிறுவராக இருந்தவர்கள் ஃபன்துரு மாதா தரா என்று கேட்ட உடனே, காலையா அபத்தி, என்னுடைய அருமையான தந்தையே, இஃபல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், உங்களுடைய கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்க, அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளராக என்னை பெற்றுக்கொள்வீர்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக பெற்றுக்கொள்வீர்கள், நீங்க நிறைவேற்றுங்க உங்களுடைய கட்டளையை. இப்படி ஒரு பிள்ளை யாருக்கும் கிடைக்குமா? தந்தையும் தியாகம், பிள்ளையும் தியாகம். ஒரு வழியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள். தந்தை பிள்ளையை கூட்டிச் செல்கிறார்கள், தனி இடத்துக்கு கூட்டிச் செல்கிறார்கள். உங்களுக்கு நீண்ட சம்பவம் தான், தெரிஞ்ச விஷயம்தான். கூட்டி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல படுக்க வச்சு, சரி அறுக்கலாங்கிற ஒரு யோசனையில் கத்தி எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருடைய கழுத்தில் வைக்கிறார். அறுப்பதற்காக அறுக்கிறார்கள், அந்த கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய குத்ரத், கத்தியினுடைய சக்தி என்ன, கத்தியினுடைய ஆற்றல் அறுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் லுத்ஃபுல்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம். அடிக்கடி நம்ம பார்க்கலாம், வீடியோக்கள் அதிகமாக வருது, வேகமான ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ வருது. ஒரு பைக்கில் இருந்து ஓட்டிட்டு போகிறவர் வேகமாக போய் லாரி வருது, லாரியில் உள்ள கொடுத்துட்றாரு, டயரில் போய் விழுந்துடுறாரு.
கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு அங்கிட்ட இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. எந்த அடியும் படலை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் அடிபடாமல் காப்பாற்றி இருக்கிறான். அதே போன்றுதான் கத்தியை எடுத்து தன்னுடைய மகனாரை அறுக்கிறார்கள். கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கக்கூடிய செய்தி இதில் இருக்கிறது. கத்தி அறுக்கல. கடல் மூழ்கடிக்கணும். மூசா நபியை என்ன செய்யல? கடல் மூழ்க அடிக்கல. கடல் என்று சொன்னாலே உள்ள போயிட்டாலும் எல்லாரும் மூழ்கடிச்சிருந்தோம். அல்லாஹ்வுடைய குதிரத். கடல் என்பது மூசா நபியை மூழ்கடிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெருப்பு கரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எல்லா விதத்திலும் சக்தி இருக்கிறது. எதையும் தடுக்க முடியும், எதையும் கொண்டு வர முடியும். எல்லா விதமான ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். நெருப்பு கரிக்கவில்லை, கடல் மூழ்கடிக்கவில்லை, கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய லுத்துஃப், அந்த இரக்கம், அந்த ரஹ்மத். அதனால தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம செய்யற அநியாயத்துக்கு அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். மா தரக்க அலா லஹுரிகா மின் தாப்பா. இந்த மக்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அல்லாஹ் மாத்திரம் பழிவாங்க நாடிவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு சின்ன புட்பூண்டு கூட இருக்காது. அவ்வளவு அநியாயம் செய்கிறான் மனிதன். அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? பெரிய விபத்து நடந்தா கூட எந்த அடியும் படலைன்னு நம்ம சொல்றோம். பெரிய விபத்துங்க. காரை பார்த்தா அது யாருமே உயிரோடு இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி போச்சு காரு. அல்லாஹ்வுடைய லுத்துஃப், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எல்லாரும் என்ன செய்வாங்க? ரொம்ப சேஃபா வெளியில வந்திருப்பாங்க. அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தியை எடுத்து அறுக்கிறார்கள். கத்தி அறுபடவில்லை, அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவ்வளவு கடுமையான சோதனைக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த நேரத்திலும் கூட இந்த இருவரும், தந்தை மகனும், இவ்வளவு தூரம் நமக்கு கட்டுப்பட்டு விட்டார்களே என்ற ரீதியில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வசனத்தை இறக்கி சொல்லி காட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த கத்தியை தூக்கி அங்கிட்டு கடாசி வீசுகிறார்கள். பக்கத்தில் இருந்த பாறை இரண்டாக பிளக்கிறது. அப்படியானால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி கொடுப்பதற்கு விரும்பவில்லை. ஒரு சோதனை செய்து பார்த்தான். அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வானத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் அனுப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள், இந்த ஆட்டை குர்பானி கொடுங்கள். கல் சத்தக்த ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டீர்கள், உங்கள் மீது எந்த தவறும் கிடையாது, நீங்கள் வெற்றியாளர்கள் உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள், இந்த ஆட்டை கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம குர்பானி கொடுத்து கொண்டே வர்றோம். மிக ஒரு முக்கியமான ஒரு குர்பானி, ஒரு அமல். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்கணும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படணும், நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படணும் என்று நினைப்பீர்களே ஆனால் தாராளமாக என்ன செய்யுங்க, இந்த குர்பானிங்கிற அமலை ரொம்ப முக்கியத்துவமாக செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக நியத்தை வச்சு செய்யுங்க. இஹ்லாஸான முறையில் கொடுங்க. ஏழைகளுக்கு அதிகமாக பங்கிடுங்க. இது நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. குர்பானி அலட்சியம் தவிர்க்கப்பட வேண்டும், மெட்டீரியலிசம் தவிர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு குர்பானி எனக்கு பிடிக்கல, அந்த காசை நான் வேற எதுக்காவது கொடுத்துட்றேன். தயவுசெய்து எந்த ஒரு அமலுக்கு பகரமாக இன்னொரு அமலை என்ன செய்யாதீங்க, ஒப்பிடாதீங்க. அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், மற்ற அமல்களாக இருக்கட்டும். குர்பானியை வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஏழை குமருக்கு அதை கொடுக்க போறேன். ஒரு 20,000 ரூபாய் நான் ஏழை குமருக்கு கொடுத்துட்றேன். குர்பானுடைய அமல் வேறு, ஏழை குமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமல் வேறு. ஆகையினால குர்பானிங்கிற அந்த உன்னதமான அமல் நிறைவேற்றுங்க. அதே போல காசை என்ன செய்யுது, இப்போ எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. எல்லாமே ஆன்லைனில் போனதுனால ஆன்லைனில் என்ன செஞ்சுட்டேன், காசை கட்டிட்டேன், எங்கேயாவது அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, குர்பானி கொடுத்துருவாங்க. அந்த ரீதியாகவும் போகாதீங்க. கொஞ்சம் உணர்வு பூர்வமாக முதல்ல குர்பானி அமல் என்று நினைக்கணும். அது வெறுமனே ஆட்டை கட்டி போட்டு மாட்டை கட்டி போட்டு அறுத்து அதை கறிகளை பங்கு வைக்கிறதுலே கவனமாக இருக்கக்கூடாது. அது ஒரு அமல். தொழுகை எப்படி நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறோமோ, நோன்பை நாம் எப்படி நோக்கிறோமோ, ஹஜ்ஜுக்கு எப்படி நாம் பிரயாணம் செய்து செல்கிறோமோ, அதே போல குர்பானி என்பது ஒரு அமல். அந்த அமலை நாமே செய்வதற்கு முன்வர வேண்டும். முடிந்தவர்கள் ஆடு கொடுங்கள், அதுதான் மிகச்சிறப்பு. முடியாதவர்கள் கூட்டு குர்பானி சேர்ந்து கொள்ளலாம். அந்த கூட்டு குர்பானிக்காக வேண்டி நீங்கள் தனிப்பட்ட முறை முயற்சி எடுக்க வேண்டும். 7 பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கணும் அப்படின்னா 7 பேர் சேர்ந்து
மாடை தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும், கூட்டு குர்பானி கொடுக்கணும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சில நேரங்களில் கூட்டு குர்பானிங்கிறது எல்லாருமே கொடுக்க முடியாது, போய் மாட்டை பிடிச்சிட்டு வரணும், அதில் சிரமங்கள் இருக்குது. அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு குர்பானி திட்டம். இன்னும் சொல்ல போனால் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு குர்பானி திட்டம். ஆரம்பத்தில் மதரசாக்கள், நாங்கள் ஓதக்கூடிய மதரசாக்கள்ல அதே மாதிரியே பெரிய பெரிய மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. மதரசாவினுடைய அது மிஞ்சக்கூடிய சில காசு பணத்தை மதரசாவுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு குர்பானி இன்னைக்கு வர்த்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகவும் கவலைக்குரிய விஷயம். அதிலிருந்து நாம் வர்த்தகம் பெறுவதற்கோ அதிலிருந்து லாபம் பெறுவதற்கோ நாம் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இஹ்லாஸ் போய்விட்டால், இஹ்லாஸ் நம் இடத்திலிருந்து வெளியேறிவிட்டால் அந்த அமலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. கூட்டு குர்பானி திட்டம் இருக்கிறதே, கூட்டு குர்பானை சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த மாடை பாருங்க, நீங்க பார்வையிடுங்க, அது 7 பேருக்கு சரியானதாக இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது ஆடு கொடுத்தா கூட சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடலாம். கூட்டு குர்பானில் சேரக்கூடியவங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 7 பேரில் யாராவது ஒரு ஆள் நியத்து கவனக்குறைவாக போயிருச்சு அப்படின்னா பாக்கி உள்ள நபர்களுடைய குர்பானி கூடாமல் போயிடும். நிறைய ஷரத்துகள் இருக்கிறது கூட்டு குர்பானுடைய விஷயத்தில். ஆகையினால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை ரொம்ப ஒரு இஹ்லாஸான முறையில் செய்யணும் அப்படின்னா நாமே செய்கிறது தான் எனது மிக முக்கியமான முடிவு. இல்லை நம்ம செய்ய முடியாத நிர்பந்தம் இருக்கிறது, அதை செய்து தருபவர்களிடத்தில் அந்த அமலை செய்ய தூண்டக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட நபர்களிடத்தில் நாம் கொடுப்போமே, ஆனால் அப்போது கொடுக்கும் பொழுது அதை யார் செய்கிறார்களோ வாங்கி அவங்க ரொம்ப கவனமாக இருங்க. முதல்ல இதை அமல் நினைங்க. இதை லாபமாகவோ அந்த காசை நம்ம மற்றதுக்கு பயன்படுத்துகிற என்ற ஒரு ரீதியை நம்ம பயன்படுத்துவோமே, ஆனால் சில நேரங்களிலே நம் இடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் நம்மை பாதித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. ஆகையினால எத்தனையோ சேவை செய்யக்கூடியவர்கள், எத்தனையோ விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், இதை கூட்டு குர்பானி திட்டம் இருக்கிறதே அது மிக முக்கியமான விஷயம்தான். அதுவும் செய்யலை அப்படின்னா மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, சடை உடைஞ்சிருவாங்க. தானாக போய் யார் என்ன செய்யல, மாட்டை இழுத்துட்டு வந்து அறுக்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் அது இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனைக்கு நான் சொல்லி காட்டுகின்றேன். ஆக குர்பானியில் கொடுக்கக்கூடியவர்கள் நாம் ஆடுகளை வாங்கும் பொழுதோ அல்லது மாடுகளை வாங்கும் பொழுதோ மிக கவனமாக இருக்கணும். ஆடு என்று வரும் பொழுது 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். மாடு என்று வரும் பொழுது 2 வருடம் பூர்த்தியானதாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் எப்படி நம்ம கூட்டு குர்பானில் சேர முடியும்? 2 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். குறை நிறைகளை நம்ம கவனிக்கணும். எல்லா விதமான ஷரத்துக்களும் உட்பட்டு இருக்கணும். எல்லாத்தையும் கவனிக்கணும். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தனியாக ஒரு ஆடு வாங்கி கொடுக்கிறது மிக சிறப்பு. அதற்கு இயலாளர்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ரீதியிலே சரியான முறையிலே சரியான வழியிலே கூட்டு குர்பான் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வருடம் நல்ல முறையிலே குர்பானிகளை கொடுத்து அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆக்கி அனுபவிவானாக. ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.